சகஸ்ரநாமத்தில் 307வது நாமாவளி சகஸ்ரஜித் அப்படின்ற நாமம். இந்த நாமாவளிக்கு ஆழ்வார் ஆச்சாரியர் பெரியோர் சொல்லியிருக்க விளக்கம் என்னென்னா, ஒரு யுகம் அப்படின்னு விட்டு பிரளயத்தை உண்டு பண்ணி அந்த உலகத்தை அழித்து அந்த யுகம் முடிஞ்ச உடனே மறுபடியும் இன்னொரு யுகத்தை பெருமாள் உண்டு பண்ணுறார் அப்படின்றது நம்ம இப்போ சகஸ்ரநாமத்தில் பார்த்துன்னு வரோம். இந்த மாதிரியான ஆயிரம் யுகங்களை உண்டு பண்ணி அழித்து மீண்டும் தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய பெருமாள் இதையெல்லாம் யோகத்திலேயே உறக்கத்தில் இருப்பதை போல் அப்படின்னு சொல்லி நிறுத்துகிறார். எல்லாத்தையும் பெருமாள் தன் ஞான திருஷ்டியாலும் தன்னுடைய செயல்களாலும் செய்து முடிக்கிறார் அப்படின்றது இதில் நமக்கு தெரிய வர்றது. பெருமாள் நினச்சா பூலோகம் தர்மம் தழைக்கிறதுன்னு நினச்சா பூலோகத்தை உண்டு பண்ணலாம், இல்லைன்னா அழிக்கலாம் அப்படின்றது இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது.